வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம். டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் 8th 10th அல்லது 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது 10th முடிச்சிருக்கீங்க, 12th நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா வாட்ச்மேன், அடுத்தது வந்து டைப்பிஸ்ட்டு, இது மாதிரியான கேட்டகரியிலையும் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இல்லாமல் இது மாதிரி கேட்டகரிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஜாப்ஸுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஏடி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இல்லாமல் இன்னும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இதுதான் வந்து மாதிரி விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாடல், உங்களுடைய பெயர், உங்களுடைய கம்யூனிட்டி, அடுத்து உங்களுடைய ரிலீஜியன் என்ன, உங்களுடைய பெயர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பிக்கக்கூடிய பதவியினுடைய பெயர், அலுவலக உதவியாளரா இல்லை வாட்ச்மேனா இல்லை நீங்கள் டைப்பிஸ்ட், இது மாதிரி எது வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. தென் அடுத்து பிறந்த தேதி, கல்வி தகுதி, அடுத்தது உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அனுப்ப வேண்டிய முகவரி. சரிங்களா? ஸோ இதையும் வந்து எழுதிக்கங்க. அடுத்தது பணி முன் அனுபவம் எதாவது இருக்கா இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். மாவட்ட மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழ்நாடு, எண் 143, PS குமாரசாமி ராஜா சாலை, கிரீன்வேஸ் சாலை, சென்னை 600028 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ விண்ணப்பங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செயலாளர், மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழ்நாடு, எண் 143, PS குமாரசாமி ராஜா சாலை, கிரீன்வேஸ் ரோடு, இதேமாதிரி ப்ராக்கெட்டில், தென் சென்னை 600028 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இதற்கான லாஸ்ட் டேட் 20/1/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், அடுத்த தொழில் கல்வி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா தொழில் கல்வி சான்றிதழ், பணி முன் அனுபவ சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேமாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு கம்பல்சரி நீங்கள் வந்து அது கூட ஃபோட்டோவும் வச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட நன்னடத்தை சான்றிதழும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டாச்சட் அட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் வந்து சைன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறுக்கெழுத்து தட்டச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பேசிக் பேவே வந்து 20,600 சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரி 30, அடுத்து பிசி எம்பிசி 34, SC ST 37 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தகுதியும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் இதற்கு என்னென்ன சான்றிதழ்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸை வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதே மாதிரி டைப்பிஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அலுவலக உதவியாளர், இதுக்கு வந்து நீங்கள் குறைந்தபட்சம் வந்து 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய கல்வி பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி சான்றிதழ், அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட், இல்லைனா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் போதுமானது. தென் உங்களுடைய ஏஜுக்கான சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இரவு காவலர், இதுக்கு வந்து 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இரவு காவலர் பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. தென் அதில் சுருக்கெழுத்து தட்டச்சர், அடுத்து தட்டச்சர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், இது மாதிரியான கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழ்நாடு, இந்த அட்ரஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு 4 கேட்டகரிலையும் வந்து வேக்கன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம், அல்லது வந்து நீங்கள் அனுப்புகிற போது பார்த்திங்கன்னா
ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பாருங்கள். விண்ணப்பங்கள் நேரில் பெறப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து தபால் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பத்தினை சரியாக பூர்த்தி செய்து அனுப்புவதும் தேர்வின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. எதையும் வந்து டேஷாக அப்படியே வந்து விட்டுறாதீங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்க வந்து மேலே வந்து தொலைபேசி நம்பர் அதாவது வந்து கொடுத்துருக்காங்க 24951484. ஸோ 24951486. ஸோ இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து எஸ்டிடி கோட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.